வணக்கம். வியூவர்ஸ் கிட்ட இருந்து சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அந்த கொஸ்டின்ஸையும், அதுக்கான ஆன்சர்ஸையும் பார்ப்போம். இது உங்களுக்கும் பல பேருக்கும் பொருந்துற மாதிரி தான் இருக்கும் இந்த கேள்விகளும். என்னென்ன கேள்விகள்னு பார்ப்போம். மதுரையிலிருந்து ஒரு வியூவர் கேட்டிருக்காங்க. மார்க்கெட் 20% விழுந்ததுன்னா, நான் எஸ்ஐபி அப்போதைக்கு நான் ஆரம்பிச்சுட்டேன் ஆல்ரெடி அப்டின்னா, நான் எஸ்ஐபி அமௌண்ட்ட அப்படியே கன்டின்யூ பண்ணணுமா? எஸ்ஐபி அமௌண்ட்ட இன்கிரீஸ் பண்ணணுமா? இந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கேள்வி ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து ஒரு மார்க்கெட்ல ஒரு மாற்றம் நிகழ்கிறதுக்காக உங்க எஸ்ஐபி அமௌண்ட்ட நிர்ணயிக்கிறதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. அதாவது இன்னைக்கு தேதி, அதாவது இனி வரும் மாசங்கள்ல எங்கனால அதிகபட்சம் எவ்வளவு சேவ் பண்ண முடியும்? அது 20,000 30,000 40,000 அந்த அமௌண்ட்ட மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க. என்னோட செலவுகளுக்கு அப்புறம், தேவையான எல்லா செலவுகளுக்கு அப்புறம், இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அமௌண்ட் இருக்கு இல்லையா? அது எந்த அமௌண்ட்டா இருந்தாலும், அத அப்பவே ஆரம்பிச்சிடணும். அதாவது இப்போ ஒரு அமௌண்ட்டுக்கு ஆரம்பிப்போம். மார்க்கெட் விழுந்ததுன்னா இன்கிரீஸ் பண்ணுவோம். அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலையில எஸ்ஐபி அப்ரோச் பண்ணக்கூடாது. காரணம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து எஸ்ஐபிய பொறுத்தவரையிலும் ஒரு 25 வயசு இருக்கிற ஒருத்தர்னா, அடுத்த 30 வருஷம் இல்ல 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறாரு. இந்த 20 வருஷத்துல அடுத்த 1, 2 மாசத்துக்கான நிலவரம் மேபி இப்போ நமக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷன் வந்தப்போ, நமக்கு தெரியும் ஒரு 2, 3 மாசம் இல்லனா இந்த கான்ஃப்ளிக்ட் முடிவுக்கு வரது வரையிலும் மார்க்கெட்ல அன்சர்டனிட்டி இருக்குன்னு தெரியும். இது ஒரு 2, 3 மாசத்துக்கு. அதுவே சில நேரங்கள்ல அடுத்த நாள கூட நீங்க நிர்ணயிக்க முடியாது மார்க்கெட் எப்படி இருக்கும்னு. ஸோ, நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஃபியூச்சர பத்தி உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேல கெஸ்ஸே பண்ண முடியாது. மார்க்கெட்ட ஜட்ஜே பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல, நீங்க இன்னைக்கே எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் ஆரம்பிக்கிறீங்களோ, எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்க, எவ்வளவு சீக்கிரம் எவ்வளோ அமௌண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். முதல்ல டைம், அதுக்கப்புறம் அமௌண்ட். ஸோ, அந்த டைமுக்கு ஆரம்பிக்கும்போதே, முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஆரம்பிக்கும்போது, உங்களுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஒரு வேள வீழ்ச்சி வந்ததுன்னு வச்சுப்போம். மேபி ஒரு 2 மாசம், 3 மாசம் இல்ல 6 மாசம் வீழ்ச்சி வரலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 1/2 வருஷம் அப்வர்டா போயிட்டுருக்கும். எஸ்ஐபி அந்த மார்க்கெட் விடற டைம்ல இன்கிரீஸ் பண்ணிட்டு, மறுபடியும் ஏறும்போது மறுபடியும் குறைப்பீங்களா? கிடையாது. எஸ்ஐபி அமௌண்ட் எவ்வளவுங்கிறத மார்க்கெட்டோட அப்போதைய நிலவரமோ, அடுத்த 1, 2 மாசம் எப்படி இருக்குங்கிற நிலவரமோ மாற்றவே கூடாது. மேக்ஸிமம் உங்களால முடியிற இன்வெஸ்ட்மென்ட்ட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, மார்க்கெட்ல ஏற்ற இறக்கம் வரத்தான் செய்யும். அந்த ஏற்ற இறக்கத்தையும் தாண்டி ஒரு 10, 15 வருஷம்லாம் நீங்க போடும்போது ஒரு 12-15% அனலைஸ் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். நீங்க வந்து 10 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா, 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 2லிருந்து 2 1/2 மடங்கு ஆகலாம். அண்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கு போட்டீங்களா, 15 இயர்ஸ்ல ஒரு 4 1/2 மடங்கு, 5 மடங்கு வரையிலும் ஆகலாம். ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வெரி ஹை. ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நீங்க போடுற அமௌண்ட்டும், நீங்க ஆரம்பிக்கிற காலமும் அது நிர்ணயிக்கும். அதனால இதுக்கு எடப்பட்ட டைம்ல இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன் உங்களுக்கு ஆக்சுவலி அந்த அந்த கணிப்புக்குள்ள நீங்க அவசியம் இல்லாம போக வேணாம். அதுக்கு ஏத்த மாரி உங்க எஸ்ஐபி அமௌண்ட் எவ்வளோ போடணுங்கிறத நிர்ணயம் பண்ண வேணாம். இன்னொரு வியூவர் வந்து திருச்சியில இருந்து கேட்டிருக்காங்க. நான் ரூ. 1,00,00,000 கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் எஸ்ஐபி ஒரு அமௌண்ட் போட்டுட்டு இருக்கேன். அத அப்பப்போ இன்கிரீஸ் பண்ணாம, அதே அமௌண்ட்ட மென்ஷன் பண்ணாலே 1,00,00,000 எட்ட முடியுமா? எட்ட முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்கிறது நீங்க ரொம்ப முக்கியம். 15 வருஷத்துக்காக நீங்க போடுறீங்க அப்படின்னா, மார்க்கெட் ரிட்டர்ன் 15% இருக்கிற சிச்சுவேஷன்ல மார்க்கெட் வந்து 15% லாங் டெர்ம்ல குடுக்கலாம்னா குடுக்கலாம். அட்லீஸ்ட் 12%ங்கிற ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 15,000 போட ஆரம்பிச்சாலே, ஆல்மோஸ்ட் ஒரு 18 வருஷம் பார்த்தீங்கன்னா, நீங்க 18 வருஷத்துல அதாவது 15 வரை அதாவது 15,000த்துக்கான எஸ்ஐபி ஒரு 18 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா, 12% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வரும்ன்றத பார்த்தீங்கன்னா, நீங்க 1 crore அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஒருவேள 15% ரிட்டர்ன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. 15 வருஷத்திலேயே நீங்க 1,00,00,000 அச்சீவ் பண்ண முடியும். ஸோ, இதில நீங்க எஸ்ஐபி அமௌண்ட் அப்படியே நிரந்தரமா நீங்க 15,000 கன்டின்யூ பண்ணாலே, 15%னா உங்களுக்கு ரூ. 1,00,00,000 15 வருஷத்துலயும், 12%னா ஒரு 18 வருஷத்துலயும் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நீங்க எவ்வளவு டைம் பீரியட்ல வேணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. 12% கன்சர்வேட்டிவான கால்குலேஷனா வச்சுக்கோங்க. நீங்க நான் சொன்ன மாதிரி 18 வருஷத்துலனா வெறும் 15,000 போதும். ஒருவேள 10 வருஷத்துல நீங்க அத கிரியேட் பண்ணணுமா? கிட்டத்தட்ட ரூ. 35,000 இன்வெஸ்ட் பண்ணணும். 10 வருஷத்துல உங்களுக்கு 1,00,00,000 வேணும்னா, ஒரு ரூ. 35,000 அப்ராக்ஸிமேட்லி போட்டீங்கன்னா, அது 10 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 1,00,00,000 குடுத்துரும். ஸோ, இப்படி நீங்க போடுற டைம் எவ்வளோ பீரியடுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? எத்தன வருஷத்துல அந்த 1,00,00,000 வேணும்? அப்படிங்கிறத வச்சு அந்த அமௌண்ட்ட டிசைட் பண்ணி, அந்த அமௌண்ட்ட நீங்க கன்டின்யூ பண்ணாலே 1,00,00,000 அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேள்வி. இது சில நேரங்கள்ல ஒரு எதிர்மறையான கேள்வின்னு கூட சொல்லலாம். சேலத்துல இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அதாவது மார்க்கெட் ஹைல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணுமா? அல்லனா ஹைல இருக்கிற சமயங்கள்ல வெயிட் பண்ணி மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. அதாவது இதுக்கான பதில் நெறைய பேர் என்ன நெனைப்பீங்கன்னா, மார்க்கெட் இறங்கும்போது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு நெனைப்பீங்க. ஆனா, என்ன நடக்குதுன்னா, கடந்த 3 மாசத்துல மார்க்கெட் விழுந்தப்போ, கிட்டத்தட்ட 51 லட்சம் எஸ்ஐபி அ இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நடந்த டைம்ல, அதுக்கும் மேல
கிட்டத்தட்ட 52, 53 லட்சம் பேர் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாங்க. அதாவது மார்க்கெட் இறக்கத்துல இருக்கிற டைம்ல எஸ்ஐபி உள்ள வருது. ஆரோக்கியமான விஷயம் தான். கிட்டத்தட்ட 30,000 கோடி மாசம் மாசம் உள்ள வந்துட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட ஸ்டெடியாவே போயிட்டு இருக்கு. சின்ன ஏற்ற இறக்கம் இருக்கிறதே ஒழிய, அது கன்டினியூஸா போயிட்டு இருக்கு. ஆனா, எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணவங்கள விட, அதாவது எஸ்ஐபி பண்ணவங்கள விட, ஸ்டாப் பண்ணவங்க அதிகமா இருந்தாங்க. இந்த மார்க்கெட் இறக்கத்துல. ஸோ, மார்க்கெட் இறக்கத்துல தான் எஸ்ஐபி அதிகமா பண்ணுங்கிற ஒரு கான்செப்ட்டையும் இவங்க தவறுதலா நெறைய பேர் புரிஞ்சுகிட்டு, மார்க்கெட் இறங்கும்போது நெறைய பேர் ஸ்டாப் பண்றாங்க. இப்போ இந்த வியூவர் கேட்குறாங்க, மார்க்கெட் ஏத்தத்துல இறங்கணுமா? இறக்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுமான்னு. ஸோ, ஆன்ஸரும் ரொம்ப சிம்பிள் தான். மார்க்கெட் ஏற்ற இறக்கம் எஸ்ஐபி ஆரம்பிக்கணுமா? ஆரம்பிக்க வேணாமாங்கிறத நிர்ணயிக்கக்கூடாது. மார்க்கெட்ல ஏற்ற இறக்கம் இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. எத்தனை மாசம் ஏற்றத்துல இருக்கும், எத்தனை மாசம் இறக்கத்துல இருக்கும், எந்தெந்த மாசம் இறக்கத்துல இருக்க போது, எந்த மாசம் ஏற்றத்துல இருக்க போதுன்னு தெரியாது. ஆனா, இந்த ஏற்ற இறக்கங்கள், இந்த வாலட்டாலிட்டியையும் தாண்டி 12லேருந்து 15% லாங் டேர்ம்ல, அதாவது ஒரு 10 வருஷம், 15 வருஷம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, 12, 15% ரிட்டர்ன் பாசிபிள். எல்லா ஏற்ற இறக்கத்தையும் மீறி. இந்த ரிட்டர்ன் பாசிபிள். இது மார்க்கெட் எத்தனை மாசம் அதாவது ஆரம்பத்துல இருந்ததா? அல்ல 5வது மாசத்துல ஏற்ற இறக்கம் இருந்ததா? இதெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும், எல்லா பாசிபிலிட்டீஸையும் எடுத்துக்கிட்டாலும், இந்த 12லேருந்து 15% ரிட்டர்ன் பாசிபிள் தான். ஸோ, மார்க்கெட் ஏற்ற இறக்கத்துக்காக, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை யார் யார் பண்ண நெனச்சிருக்காங்களோ, அதுங்க பெரும்பாலான டைம்ல பெரும்பாலானவங்க தோல்விய தான் சந்திச்சிருக்காங்க. பெரிய எக்ஸ்பர்ட்ஸுக்குமே அது நடந்திருக்கு. வாரன் பஃபெட் மாரி பெரிய முதலீட்டாளர்களே, பல முதலீடுகள்ல பெரிய நஷ்டத்தையும் பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சிறு முதலீட்டாளர் பெரிய ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் பண்ண முடியாதவங்க, அந்த விஷயத்துக்குள்ளேயே போக வேணாம். மார்க்கெட் ஏற்ற இறக்கம் எப்போ இருக்குங்கிறத. எப்போ காசு இருக்கோ, லாங் டேர்ம்க்காக இன்வெஸ்ட் பண்றதுனால, நீங்க கண்ண மூடிட்டு, காசு கையில இருக்கும்போதே அத ஆரம்பிச்சிருங்க.